श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देवसदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रे गयेषु पुंसामूर्तम् क्षरन्तीम् सरस्वतीम् संस्कृतकामधेनुम् प्रेषश्रवणयोरमृतायमानाम् तुल्यान् त्वदीयमणिनूपुरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि सुतभीष्टवार्याम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविदेहि रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरूपव्यामोहतः ततीतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नेमेन मदन्वयानाम् आहद्यस्य नः कुलपतेर्वकुलाविरामम् श्रीमत्तदङ्गरुकुलम् प्रणमामि मूर्धनाम् भूतम् सरश्च भगदाक्वै पट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयो युवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिविध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्वगोऽपि प्रकाशाभिः आविद्यम् निगदन्तमः प्रायप्रवदने पुंसाम् पवनपुण्यम् निवारयन् अस्तश्रीरङ्गभर्तुर्मामव्याधवयमुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यन्तव किम् वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यम् சாதய பிரபோ. அருளிச்செய்யில் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 8ஆம் திருமொழி பார்த்து முடித்தோம். என்று 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி நமக்கு அனுபவமாகின்றது. இன்றைய தினம் ஒரு விசேஷமான நாள். அதாவது ஐப்பசி கிட்ட சதுர்தசி. இன்னைக்கு அமாவாசையும் பொழுது ஒடிஞ்ச அமாவாசையும் வந்துவிட்டது. விடிய காலம்பலத்தில் இந்த கிருஷ்ண சதுர்தசியில தான் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதான ஒரு சம்பிரதாயத்தை நம்முடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கா. கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை விதித்த நாள் என்பதற்காக அந்த நரகாசுரன் பிரார்த்திக்கிறான் பெருமாள்கிட்ட. ஏன்னா எம்பெருமான் கையாலே படிந்தால் அவனுக்கு நல்ல முக்தி, இந்த நாளை எல்லாரும் நன்னா கொண்டாடுற மாதிரி நீ அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கறான். ஏன்னா அவன் நரகன் வேற யாரும் இல்லை. வராக அவதாரம் பண்ணின போது பெருமாளுக்கும் பூமி பிராட்டிக்கும் அவன் தோன்றியவன் நான் ஆசுர வேளையிலிருந்து அசுரனா போனான். அவனுடைய ஹிம்சை தாங்க முடியாமல் இந்திராதி தேவதைகள் துவாரகையில வந்து கண்ணனிடத்தில் பிரார்த்திக்க பூமி பிராட்டி தான் கிருஷ்ணாவதாரத்தில் சத்யபாமாவா வந்திருந்தா. இந்த பூமி பிராட்டியினுடையதான உதவியோடு கூட அவனை சமகரிக்கணுங்கிறதாக ஏற்கனவே தீர்மானம் சங்கல்பம் பெருமானுக்கு. அதுக்காக தேவலோகத்தில் சத்யபாமாவுக்கு பாரிஜாத வரம் கொண்டு வரும் வியாஜமாக சத்யபாமாவை உடன் அழித்துக் கொண்டு கருடாருடனாக போனாங்கிறார் பாகவதத்தில். பிராக்ஜோதிஷோரம் போய் நரகனை வதித்து அப்பதான் சத்யபாமாவுக்கு பூமி பிராட்டியும் அவருடைய பிள்ளைவன் அவனுடைய நரகனா வந்தாங்கிற ஞானத்தை எல்லாம் கொடுக்கிறா. அவன் கடைசியில பிரார்த்திக்கிறான் பெருமாளை, இந்த தினத்தை எல்லாரும் கொண்டாட வேண்டும், மங்களஸ்தானம் செய்து அல்ல தீபங்களை எல்லாம் ஏற்றி இனிப்பு எல்லாம் சாப்பிட்டு கொண்டாட வேண்டும் என்பதாக அவன் பிரார்த்திக்கிறான். இது பாத்ம புராணத்தில் பாகவதத்தில் இல்லாத விஷயம் பாத்ம புராணத்தில் சொல்லச்சு சொல்றாருங்க. அப்படி சொல்ற பொழுது இந்த தீபாவளி இன்னைக்கு ஒரு நாள் தான் சூரியோதயத்துக்கு முன்னால எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பாக்கி நாள்லாம் சூரியோதயத்துக்கு முன்னால எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணக்கூடாது சாஸ்திரம். இன்றைய ஒரு நாளைக்கு எண்ணெயில மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுவதாகவும் தைலே லட்சுமி ஜலே கங்கா என்று அந்த எந்த தீர்த்தத்தில் நாம் ஸ்நானம் பண்ணாலும் அதில் கங்கை வாசம் செய்கின்றாள் என்பதும் ஐதிஹ்யம். அதனால்தான் மகான்கள் பெரியோர்கள்லாம் கூட இந்த கங்கா ஸ்நானம் என்பதாக இந்த வெளியில வேளையில தீபாவளி என்று ஸ்நானம் பண்ணுவது என்பதான வழக்கமாக வச்சுருக்கா.
அது அதனால்தான் எல்லாரையும் கேட்கச்சு கங்கா ஸ்நானம் ஆச்சாரம் கூட கேட்கக்கூடியதான ஒரு சம்பிரதாயம் இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தினம் இன்றைய தினம். ஏன்னா சுவாமி தேசிகன் யாதவாபிதத்தில் அதை வர்ணிக்கச்சே சொல்றார். ஏன்னா இந்த நரகனுடையதான பாதிப்பினால ஒரே அழுகுரல் கேட்டுனது போக கிருஷ்ணன் நரகனை வதித்த உடனே எங்கும் ஜோதிர்மயமான அந்த தேஜஸ் ஏற்பட்டது. வேத கோஷங்கள்லாம் கேட்டதுன்னு அதான் தீபத்தை ஏற்றி பிரகாசிப்பதாக அஜானமாகின்றதா இருளை போக்கி ஞானமாகின்ற தீபத்தை பிரகாசிக்க செய்தான் எம்பெருமான் என்பதாக ஆச்சரியமாக அங்கு வர்ணிக்கின்றார். அப்படிப்பட்ட நன்னாளிலே இன்றைய தினம் பெரிய திருமொழி 8ஆம் பத்து 9ஆம் திருமொழியை நாம் இன்னைக்கு அனுபவிக்கலாம். கைமானமதயானை இட தீர்த்த கருமுகிலை மைமானமணியை அடிகொள் மரகதத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள்ளம்மானை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. கைமானமதயானை தீர்த்த கருமுகிலை மைமானமணியை அணிகுள் மரகதத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேனடைந்து உய்ந்து போனேனே. முந்தின திருமொழியிலே தம்முடைய அறியாமையால் அனாதி காலமாக தான் இழந்தது எல்லாம் தனக்கு ஏற்பட்ட துன்பங்கள்லாம் திரும்படியாக எம்பெருமானை அனுபவித்திற்கு ஏற்றவராக சுலபனாக இந்த அவதாரங்கள் செய்து அருளினானே அந்த எம்பெருமான் தான் திருக்கண்ணபுரத்தில் எழுந்திருக்கின்றான் என்று அருளினார் முந்தின திருமொழியில. இப்படி என்னுடைய இழப்பெல்லாம் தீரும்படியாக திருக்கண்ணபுரத்தில் எழுந்திருக்கின்ற கருவறை போன்ற எம்பெருமானுக்கு அடியனாகிய நான் வேறு ஒருவருக்கும் உரியவன் அல்லேன் என்பதை அறுதியிடுகின்றார் இந்த திருமொழியில. கைமான மதையான இடதீர்த்த கருமுகிலைங்கிறார். கைன்னா ஆற்றல்னு அர்த்தம், மானம்னா பெருமதிப்புன்னு அர்த்தம், இடர்னா துன்பம். கைமான மதையான இடதீர்த்த கருமுகிலனா கைமான மதையானேன்னா தன்னுடைய துதிக்கையாலே எல்லா செயல்களையும் செய்யவில்லை ஆற்றலால் பெருமதிப்புடைய கைங்கிறதா ஆற்றல் சொன்னவன். கையையே தனக்கு பிரமாணமாக கொண்ட துதிக்கை தான் இந்த யானைக்கு கஜேந்திரனுடைய வரலாறு சொல்றார். மனைவி மக்களை நீராட்டுவது முதலியவற்றால் முதலில் ஏற்பட்ட சிறிய குற்றத்தை உடைய இங்க மானம்ங்கிற பதத்திற்கு கைமான மதையானே. மானம்ங்கிறது மதிப்புன்னு ஒரு அர்த்தம், மானம்னா குற்றம்னு ஒரு அர்த்தம், கைன்னா ஆற்றல் ஒரு அர்த்தம், கைங்கிறது சிறுமைன்னு ஒரு அர்த்தம். ரெண்டுமே இங்க உபயோகப்படுத்துறார்கள். அதனால இந்த கை முன் கை ஏதாவது துதிக்கை எல்லா செயல்களையும் செய்யவில்லை அந்த ஆற்றலாலே அந்த கைமானம் பெருமதிப்பை உடைய, அதாவது மனைவி மக்களை நீராட்டு உதவிற்கால் முதலில் ஏற்பட்ட சிறிய குற்றத்தினை மானம், அங்க மானம் வச்ச குற்றம். அதாவது பெருமாளுக்கு என்று சமர்ப்பிப்பதற்கு என்று இந்த புஷ்பத்தை பறிச்சு வச்சுட்டு இருக்கான், கையால பெற்ற பெருமதிப்பு அதான் அங்க கை மானம். மதம் கொண்ட கஜேந்திர ஆழ்வானின் துன்பத்தை நீக்கிய மைமான மணியை அத கருமுகிலையினர் போல. கருமுகில்னா எப்படின்னா வேண்டினவர்கள் வேண்டாதவர்கள் எல்லாருக்கும் மழையை தரக்கூடிய காலமேகம் போன்ற கருமுகிலை, காலமேகம் போன்றதான இந்த முகில் போன்ற அந்த நிறத்தை உடையவன், வடிவை உடையவன். ஏன்னா இந்த மழைக்கும் மேகத்திற்கும் பெருமாளுக்கும் சாமியம் நிறைய சொல்லலாம். ஏன்னா எம்பெருமானும் வேண்டியவர் வேண்டாதவர் என்று இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் கருணை பொழிவார். மேகமும் மழை அப்படித்தான் பொழியும். மேகம் ரொம்ப உயரத்தில் இருக்கின்றது, எம்பெருமானும் பரமாகாசம் மேல இருக்க அந்த ஆகாசத்துல மேகம் அதிர முழங்குறது. பெருமாள் கையை பாஞ்ச ஜென்னித்து வச்சுட்டு முழங்குறான். மேகம் எந்த
பிரதிபலனையும் எதிர்பாராமல் மழை பெய்கிறது. எம்பெருமானும் இந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கறதில்லை. மேகம் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கறதில்லை. எம்பெருமானும் அவன் எப்படிப்பட்டவன்னா தன்னை பற்றி ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கின்னு அனுகிரகம் பண்றவன், இப்படி எல்லா விதத்திலும் சொல்லலாம். அதனால கருமுகிலின் பதம் போடுறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக மழை தரக்கூடிய காலமேகம் போன்ற வடிவுடனை மை போன்ற கருநிறம் கொண்ட, அப்புறம் மைமான மணியை, மைமான மைனா கருநிறம், மையனுடைய அஞ்சலம் சொல்றோமோ அது மாதிரியான நிறம் கொண்ட மணின்னா ரத்னம். அந்த மாலைய மணிவண்ணான் ஆண்டாள் ரொம்ப மதிப்புடையதான ரத்தனம் போன்றவனை, அழகான மரகத மணி போன்றவனை சொல்லலாம். பல்லாண்டு அவர் சொல்றாரு, மணிவண்ணான் தான் சொன்னான், மாலை மணிவண்ணான் சொன்ன மாணி பல்லாண்டு தென்தோள் மணிவண்ணானார் பெரியாழ்வாரம். அப்ப அணிகோள் மரதகத்தை, அதாவது மரகத மணி போன்றவனை, எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேன் அடைந்து, பக்தி பசுமை நிறைந்த ஜீவவர்க்கத்தின் அபிமானியான ஸ்ரீ கௌத்வமணியை அணியாக கொண்ட மரகத மணியை, அப்படி ஒரு அர்த்தம். இவ்வாறாக வடிவழகாலே அப்படி விட உண்ணாதபடி என்னை ஆட்கொண்டவனை, எனக்கு பரமோபகாரம் பண்ணக்கூடிய சர்வேஸ்வரனை, என் மனத்துள்ளே நித்தியவாதம் செய்கின்ற தாய் போன்ற ரட்சகனை, சேஷபூதனான அடியேன் பிரபத்தி செய்து பிழைத்து போனேன். எப்படிப்பட்டவன் தான் சொல்றார், எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேன். எம்மானை என்னை ஆட்கொண்டவனை, எம்பிரானை எனக்கு உபகாரமாக இருக்கக்கூடியவனை, ஈசனை என் மனத்துள் அம்மானை, இந்த சர்வேஸ்வரனை என் மனத்துள்ளே நித்தியவாசம் செய்கின்றவனை, இப்படி இத்தனை எல்லாம் அட்ஜெக்டிவ் போடுறாரு. அப்படி விசேஷமாக அந்த கஜேந்திர ஆழ்வானுடைய இடரை தீர்த்தவன், கஜேந்திர ஆழ்வானுடைய கஷ்டத்தை தீர்த்தவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் கருமுகில் போன்று அந்த மேகம் போன்று இருக்கின்றவன், குளிர்ச்சியாக இருக்கின்றவன், கருணையோடு இருக்கின்றவன், மரகத மணி மாதிரி இருக்கின்றவன், அப்படி விசேஷமாக இத்தனையெல்லாம் சொல்லி அவனை பிரபத்தி செய்து நான் பிழைத்து போனேன் அப்படிங்கிறார். இரண்டாவது பாசுரத்தில் தருமான மழை முகிலை பிரியாது தன்னடைந்தார், வரும் மானம் தவிர்க்கும் மணியை அணி உருவின் திருமாலை அம்மானை, அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உயிர்ந்து பிழைத்தேனே. தருமான மழை முகிலை பிரியாது தன்னடைந்தார், வரும் மானம் தவிர்க்கும் மணியை அணி உருவின் திருமாலை அம்மானை, அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேனடைந்து உயிர்ந்து பிழைத்தேனே. தரு தருன்னா முதல்ல தருன்னு தனியா, அப்புறம் மானமழை முகிலை. தருன்னா கற்பகம், தருன்னா மரத்துக்கு பேரு, இங்க தருன்னு ஏதோ உபயோகிக்கிறா கற்பக விருட்சம். மானம் முதல் பாசத்திலே பார்த்தோம், பெரிய மதிப்பு. மானத்துக்கு மதிப்புன்னு அர்த்தம், குற்றம்னு அர்த்தம். அணின்னா அழகு. அங்க என்ன சொல்றார், தருமான மழை புகிலை பிரியாது தன்னடைந்தார், வருமானம் தவிர்க்கும் மணியை. பிரார்த்திக்கின்றவர்களுடைய பிரார்த்தனையை பூர்த்தி செய்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்க கூடியது கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சம் போல இருக்கா. அதே மாதிரி பிரார்த்திக்காமலேயே அப்படி பொழிகின்றதான காலமேகம் போன்று இருக்கின்றவன். தருமான மழை முகிலை, அப்புறம் தருங்கிறது கற்பக விருட்சம் போன்ற, மானமழை முகிலை
அப்புறம் ஒரு காலம் பிரியாமல் தன்னை ஆசிரித்தவருக்கு வரும்படியான குற்றம் அவமானம் இவைகளை போக்கக்கூடிய சிந்தாமணி போன்றவனை வருமானம் தவிர்க்கும். மானம்னா குற்றம் அவமானங்கிற அர்த்தம். தன் அடைந்தார் வருமானம் தவிர்க்கும். தன்னை ஆசிரித்தவர்கள் தன்னுடைய அடியார்களுக்கு வரக்கூடிய குற்றத்தையோ அவமானத்தையோ தவிர்க்கக்கூடிய சிந்தாமணி போன்றவனை அணி உருவல் திருமாலை அந்த மணிக்கு அழகூட்டும் உருவமுடைய பேரொழியாக விளங்கும் திருமால்னா பிராட்டியை உடையவன். பிராட்டியாலே அவனுக்கு ஏற்பட்டதான ஒரு பெருமை. அம்மானை சர்வசேஷியானவனை அமுதத்தை அடியன் இரவாமல் இருப்பதற்கு காரணமாய் அமுதம் போன்றவனை திருமாலை அம்மானை அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை என்னை போன்ற ஜீவர்களுடைய சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பரமபதத்திலிருந்து அங்கிருந்து ஒரு பிரயாணம் எடுத்து வந்து திருப்பார்கடலில் வந்து கண் வளர்ந்திருக்கின்ற எம்பெருமானை கடல் கிடந்த பெருமானை பிரம்மா முதலிய தேவர்களுடைய இந்த கூக்குரல் கேட்பதற்காகவே கடலில் இருந்து கண் வளர்ந்த பெருமையை வாய்ந்தவனை அடியேன் அடைந்து உய்ந்து பிழைத்தேனே. அடியேன் ஆசிரித்து உஜ்ஜீவித்து கைங்கரியம் செய்யக்கூடியதான வாய்ப்பினை வாழ்வினை பெற்றேன் என்பதாக சொல்றார். அப்புறம் மூன்றாவது பாசுரத்தில் விடையேழன்று அடர்த்து வெகுண்டு விலங்கல் உறப்படையாளாழி தட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு புரியேனோ. விடையேழ் அன்று அடர்ந்து வெகுண்டு விடையேழ் அன்று அடர்த்து வெகுண்டு விலங்கல் உறப்படையாளாழி தட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியனோ. விடைன்னு சொன்னா எருது. கிருஷ்ணாவதாரத்தில் நக்னஜித் என்பவனின் பெண்ணான சத்யாவை திருமணம் செய்து கொள்வதற்காக ஆயிரங்கள் வழக்கப்படி அந்த எருதை அடக்குவது 7 எருதுகளை விளையாட்டாக அடக்கி சம்பிரதாயத்தில் அவள்தான் நப்பின் நீங்கிறார். பாகவதத்தை சொல்லச்ச நக்னஜித் பெண்ணான சத்யான்னு பேர் வச்சிருக்கா. சம்பிரதாயத்தில் அவள் நப்பின்னை என்ற பெயர். அங்க பார்க்க இந்த கும்பன் என்பவன் யசோதனுடைய சகோதரன், அவனுடைய பெண்ணாக வந்தால் கும்பன் என்பதாக இங்க பார்க்கிறோம். 7 எருதுகளை விளையாட்டாக அடக்கி முதலில் கோபம் கொண்டு பின்பு சொல்றார். விடையேழ் அன்று அடர்த்து வெகுண்டு அப்புறம் விலங்கல் உற படையால் ஆழி தட்டன. விலங்கல்னு சொன்னா மலை, ஆழின சமுத்திரம். பின்பு லங்கையில் உள்ள திருக்கூட பருவத்தை அடையும்படியாக அந்த குரங்கு படைகளை எல்லாம் உதவி கொண்டு சமுத்திரத்திலே அணை கட்டி தன்னுடைய ஆழிப்படையால் ஆதித்யனின் தேஜஸை மறைத்த அங்க பார்க்கலாம். அது மகாபாரதத்தில் இருக்கிற வரலாறு. அப்ப தன்னுடைய சக்கரப்படையினாலே சூரியனை மறைக்கிறான் அர்ஜுனருக்காக. அப்புறம் பரமன் பரஞ்சோதி மடையால் நிலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரன். அப்புறம் சொல்றார் பரம தேஜோ ரூபியாய், அதாவது தேஜஸை மறைத்த பறையான லட்சுமியை உடையவனாய் பரமன் பரஞ்சோதி பரம தேஜோ ரூபியாய் நீர்ப்பாயும் மடைகளிலும் வியாபித்துள்ள நீரோற்புல மலர்களாலே நிரம்பிய வயல்களாலே சூழப்பட்ட மடையால் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் சொல்லிவிட்டு திருக்கண்ணபுரம் ஒன்றிய சிறப்பிடமாக உடையவனான எம்பிரானுக்கு சேஷபூதனான அடியேன் மற்றவருக்கு உரிவான் ஆவேனோ. மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ்
கண்ணபுரம் உண்டுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ. அதாவது கண்ணபுரம் ஒன்று உடையான் அப்படிங்கிறதுனால ஸ்ரீவைகுண்டநாதனை போன்ற அவனே இவன் அப்படின்னு அடியேன் ஒருவருக்கு உரியவனுங்கிறதுனால புறையற்ற ஆத்மஸ்வரூபத்தை காட்டி தந்தார். மேலும் இந்த சேஷத்துவம் கழிகே பிரதானம் என்பதையும் உத்தேசித்தார். வானவர் நாடான பரமபதத்தையும் நான்முகன் நாடா லீலாபதியும் விட தான் உகந்த ஊரே எல்லாவற்றிலும் சிறப்பானது என்பதையும் உயிர்த்து உணர வைத்தார் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆச்சரியமாக அப்படி அனுபவிக்கின்றார். அருளிச்செயல் ஆரபுதம் திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி முதல் 3 பாசுரங்கள் அனுபவிச்சிருக்கோம். 4வது பாசுரத்திலிருந்து இன்றைய தின அனுபவம் 8, 9, 4. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானே புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த அக்காரக்கனியை அடைந்து உய்ந்து போனேனே. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த அக்காரக்கனியை அடைந்து உய்ந்து போனேனே. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எப்பொழுதும் எல்லா விதத்தாலும் எல்லா பொருட்களை விட மேம்பட்டவனை மிக்கானைனா மிகுந்தவன், எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவன். அப்புறம் மறையாய் விரிந்த விளக்கை வேத பிரதிபாத்தியனாய் ஏன்னா அளவிட உண்ணாதவனாய் எப்படி வேதம் சொல்றது இவனா எப்படிப்பட்டவனா அங்க சொல்லச்சே ஆண்டாள் பாசுரத்தில் சொல்றா, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்று சுடரேன்னு ஒரு 3 பதம் ஏற்றகலங்கள் என்ற திருப்பா பாசுரத்தில் அந்த பெரியாய்ங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றார். அளவிட உண்ணாதவன் வேத பிரதிபாத்தியன், மறையாய் விரிந்த விளக்கை அப்படின்னா விளக்கினை போல் சுயம் பிரகாசனாய் இருப்பவனை, வேதங்களால் மட்டுமே ஆராய்வதற்கு ஏற்றவாது வியாபித்த விளக்கு போன்றவனை. நான் என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை, இந்த விளக்குக்கே பரவிதமாக வியாக்கியானம் பண்றான். மறையாய் விரிந்த விளக்கைனா வேதங்களாலே மாத்திரம் அப்படி ஆராய்வதற்கு ஏற்றவான விளக்குன்னு ஒன்று, உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் நல்லதும் தீதும் அறிந்து கொள்வதற்காக வேதமயமாகவே வியாபித்த விளக்குன்னு. அப்புறம் என்னுள் புக்கானை, நான் கோராமலேயே நான் வேண்டாமலேயே என் அபேட்சையின்றியே நீச்சனான என் இதயத்திலேயும் புகுந்தவன், அதனால் உண்டான புகழை உடையவனே. புகழ் பொலிகின்ற பொன்மலையை, அப்படி ஜொலிக்கின்ற பொன்மலை பொன்மயமான மலை போன்றவனை, தக்கானை பரம தார்மிகனை, கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த காரக்கனியை, திருக்கடிகை என்றுதான் விதேசம், சோழசிம்மபுரம் சோழங்கபுரம்னா சொல்றமே, அங்க அந்த திருமலை மேல் சர்க்கரை போலவும் கனி போலவும் நிரதிசய போக்கியனா எழுந்துள்ளவனே அக்காரக்கனி. அக்காரம் அக்காரம்னாலே கரும்பு கற்கண்டு சர்க்கரை எல்லாத்துக்கும் சொல்றது, வெல்லம். அக்கு ஆர் அக்கனி, அக்காரக்கனி சர்க்கரை போலவும் கனி போலவும் அளவு பரமபோக்கியனா எழுந்துள்ளவனை எங்களில் ஊனக்கண்கால் அனுபவிக்கலாம்படி அமைந்துள்ள அப்பெருமை வாய்ந்த கனி போன்றவனை ஆசிரியித்து நான் உஜ்ஜீவிக்க
உஜ்ஜீவிக்கப் பெற்றேன் என்பதாக. ஏன்னா அந்த ரொம்ப விசேஷமான பதம் இதுல மறையாய் விரிந்த விளக்கை விசேஷமாக அவன் விஷ்ணு புராணங்கள்லாம் அவனுடைய கொண்டாடுறது. வேதரூபி ச பகவான் புமான் நாராயணோ விபு அத்தியந்த திருப்தோ பகவான் பிரததானி மனோரதானு நிறைய விஷ்ணு புராணத்தை சைஷ விஷ்ணு ஸ்தித்யாம் ஜெகத பாலனோத்யதா ருக்யஜு சாமபூதோந்தா சவிதிர்த்விஜ திட்டதி இப்படிலாம் பலவிதமாக. அதான் அந்த பதம் ரொம்ப அழகா. அதுக்கு அடுத்த பாசுரம் வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை, வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை, எந்தாய் போயறியாய் இதுவே அமையாதோ. வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை, எந்தாய் போயறியாய் இதுவே அமையாதோ. கொந்தார் பைம்பொழில் சூழ் குழந்தை கிடந்து உகந்த மைந்தா, உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே. கொந்தார் பைம்பொழில் சூழ் குழந்தை கிடந்து உகந்த மைந்தா, உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே. வந்தாய் என் மகனத்தே வந்து நீ புகுந்தபின், நாம என்ன உபகாரம் பண்ணினோம் அதை எண்ணி தேவரீர் தாமாகவே இப்படி வந்து இங்கே படுகாடு கிடைக்கின்றீரே அப்படிங்கிறார். நான் இருக்கிற இடத்தை நீயாகவே வந்தாய், இதற்கு மேற்பட நீ பண்ண வேண்டியது வேறு உபகாரம் உண்டோ? அது மாதிரி வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை. இவ்வாறு வந்திருக்கின்ற எம்பெருமானுக்கு முன்பு என்றும் எப்பொழுதும், அதாவது இந்த எம்பெருமானுக்கு இதற்கு முன்னால இதற்கு முன்பு என்றும் எப்பொழுதும் இடமாயிராத என் இதயத்திலே நீயே வந்து புகுந்து என் சுவாமியானவனே. இதுக்கு முன்னாலெல்லாம் அங்கெல்லாம் நீ வந்ததே இல்லையே, இப்போ வந்து பூந்துண்டிய. பின்பு நித்திய சூரிகள் பக்கல் போவதாக நினைக்கவும் இல்லவே இல்லை. இதுவே அமையாது, இதுக்கு மேற்பட்ட ஒருவன் பெறுவதற்கான பெரும் பேர் வேறு உண்டா? வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை, எந்தாய் போய் அறியாய் இதுவே அமையாதோ. இதை விட வேற உண்டா? இதை விட பேரதிர்ஷ்டம் உண்டா? அப்புறம் மேல கொந்தார் பைம்பொழில் சூழ் குழந்தை கிடந்து உகந்த மைந்தா, பூங்குத்துக்கள் அதிகமாக இருந்தமையாலே அழகா இருக்குள்ள சோலைகளாலே சூழப்பட்ட திருக்குடந்தையிலே கண் வளர்ந்தடி, நாம் பிரபன்னர்களுக்கு பற்றுக்கோடாக பெற்றோம் என்ற இனிமையான நினைவாலே இவர்களுக்கெல்லாம் விட உண்ணாதபடி புது பொலிவை உடைய இளைஞனாயிருந்தவனே மைந்தான்னு பதம் போட்டார். குழந்தை கிடந்து உகந்த மைந்தா. இப்படி உபகரித்துருளை தேவரீரை மறவாத ஒழியப் பெற்றேன். மைந்தா உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே. நீயோ மிகவும் உயர்ந்த முறையில் உபகாரம் செய்தாய், நானோ அந்த உபகாரத்தை மறவாதொழியப் பெற்றேன். இதுக்கும் மேற்பட்ட பேரு வேறு இல்லையே என்று அழகா அனுபவிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி இவரோ திருக்கண்ணபுரத்தை அனுபவிச்சுருக்கார். முந்தின பாசுரத்தில் அக்காரக்கனியை நினைச்சார். திருக்குழந்தை எம்பெருமான் இவருக்கு அப்பப்பொழுது வந்து அவருக்கு ரொம்பவும் ஏற்கனவே பார்த்தோமே இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை தாக விடாய் வந்தவனுக்கு வாயிலை போட்டுக்கொள்கிற மாதிரி அவர் விடாது. திருக்குழந்தை எம்பெருமானவர் அப்படியே அதில் ஆழங்கால் படுகின்றவர். அதுக்கடுத்தது 6வது பாசுரத்தில்
என்ன சொல்றார் பார்க்கலாம். எஞ்சாவென் நரகத்து அழுந்து நடுங்குகின்றேற்கு அஞ்சேல் என்று அடியேனே ஆட்கொள்ள வல்லானை. எஞ்சாவெம் நரகத்து அழுந்து நடுங்குகின்றேற்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை. நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய் மஞ்சார் மாளிகை சூழ் வயலாலி மைந்தனையே. நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய் மஞ்சார் மாளிகை சூழ் வயலாலி மைந்தனையே. திருக்குழந்தை ஆட்சி இங்க வயலாளி மணவாளன் ஞாபகம் வரான். ஆழ்வார் தம்முடைய மருதனை நோக்கி அதனுடைய செயல் அது விகித விஷயத்தில் இல்லை என கூறி எம்பெருமான் நமக்கு பல்வகையாலும் உகர்த்துள்ளான், அவனை நீ நினைக்காம இந்த மாதிரி தப்பு பண்றியே என்று பார்த்து சொல்றார். அதாவது எப்படிப்பட்டவன்? எஞ்சா வெண் நரகத்து அழிந்து நடுகின்றேற்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை. எஞ்சா வெண் நரகன்னா எஞ்சானா குறையாத, அழியாத, அதாவது ஒழியாத சொல்லலாம். எண்ணிக்கையிலும் குறைவில்லாத கொடிய நரகங்களிலே ஆழங்கால் பட்டு அப்படி அவதிப்படுகின்ற ஒரு காலம் குறையாது இருக்கின்ற சம்சாரத்திலே கரை காண மாட்டாதே அழிந்து நடுங்குகின்ற எனக்கு அஞ்சேல் என்று அடியேனே ஆட்கொள்ள வல்லானை. பயப்படாதே இரு மாசுச்சகா என்று சொல்லி இயல்பாகவே சேஷபூதனான என்னை ராஜகுமாரன் தலையே முடிவைத்தாற் போலே கைங்கரியத்திற்கு உகந்தவனாக்கிக் கொள்ள வல்லவனை, என்னை ஆட்கொள்ள வல்லனைங்கிறார். நெஞ்சே நீ நினையாது இறைப்போது விருத்தி கண்டாய். எப்படிப்பட்டவனவன்? அவனா இயல்பாகவே சேஷபூதனானா, அவன்தான் சேஷி. ஆனா ஒரு ராஜகுமாரன் தலையில முடியை தூக்கி வச்ச மாதிரி அவன் திருவடியிலே கைங்கரியத்திற்கு இன்னைக்கு யோகியதை உள்ளவனாக அப்படி செய்ய வல்லவனை, மேகங்கள் அமருமாறு உயர்ந்த திருமாவளிகளையும் நாற்புறவும் சூழ்ந்த வயல்களையும் கொண்ட திருவாலியிலே எழுந்தருளே எம்பெருமானை. மஞ்சார் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனை. ஏ மனமே, என் நெஞ்சே சொல்றாருன்னு, ஞானம் உண்டாவதற்கு வழியான நீ நினைக்க என்னை ஏவாமலும் நீயும் ஒரு கடமும் நினைக்காமலும் இருக்கின்றாயே. நீ எனக்கான உத்தரவு போடணும், ஏவ வேண்டும், இல்லை நீயா நினைக்கணும். இங்கே எளியனாய் வந்துள்ளவனையும் இவ்வளவு சௌலோகியம், இதை விட எளிவனா வர முடியுமா? நினைக்க அருமைப்பட வேண்டும்படியாக அவன் தன்னை அரியனாக்கி நீ நினையாதே இருக்கின்றாயே, இது என்ன நியாயம்? ரொம்ப பரம சுலபனா இருக்கான் அப்படிங்கிறதாக இந்த பாசுரத்தை நெஞ்ச பார்த்து கேட்ட மாதிரி கேட்டார். அடுத்த பாசுரத்தில் கேட்கிறார். அப்புறம் பெற்றார் பெற்று ஒழிந்தார் பின்னும் இன்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என்னுயிராகி நின்றவனை. பெற்றார் பெற்றொழிந்தார் பின்னும் இன்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானை. முற்றா மாமதில் கோள் விடுத்தானை எம்மானை எத்தால் யான் மறக்கேன் இது சொல் என் ஏழை நெஞ்சே. முற்றா மாமதி கோள் விடுத்தானை எம்மானை எத்தால் யான் மறக்கேன். பெற்றார் பெற்று ஒழிந்தார். ஆழ்வாரை நோக்கி மனசு என் விஷயத்தில் மக்கள்னா அதிகமான நிர்பந்தம் கேட்க, ஆழ்வார் பகவானை விட்டு மற்றவரை நினைக்க வழியில்லை என்று பதில் கூற, பகவானை தவிர நினைக்க ஏற்றவர் வெளியில் ஒருவே ஒத்துருமே இல்லையோ
என்று மனசு அவர் நெஞ்சு கேட்கிறது. உடனே பகவானை தவிர்ந்த பொறுமையுள்ளவர் இயல்பை மனதுக்கு உபதேசிக்கிறார். ஏன்னா வெளியில் மனுஷா இல்லாமல் இல்லை, ஆனால் அவளுக்கும் பகவானுக்கு என்ன வாசி தெரியுமானா, தாய் தந்தையர்கள் காமப்பயவிட்டவராய் அடியேனை பெற்ற பின்பு எவ்வன விரோதி என்று நினைத்து விட்டு போக நினைப்பர். அனாதிகாலம் ஏற்பட்ட வாசனையாலே எனக்கும் ஒரு உறவு முறை இல்லாமல் ஜீவிக்க முடியாது. எனவே அவர்கள் வழியாலே இறைவன் என்று உதவுகின்றான். அங்க திருநறையூர் பாசத்தை சொன்னார். அங்கே சொல்லிச்சு, எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் ஐயோ அம்மானும் அம்மனையும் வெளியேற்காக நின்றேன். அதே மாதிரி அதனால அவர்கள் வழியாலே இறைவன் என்று உதவுகின்றான். அவா பண்றான்னா எம்பெருமான் தான் அவா பெருமான். மேலும் மற்றவர் கைவாத்திருக்க வேண்டும்படியான என் பருவநிலையை கண்டு சேஷபூதனான எனக்கு எல்லா உறவுமுறையும் தானாய் நின்று தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நம்மாழ்வார். அது மாதிரி உஜ்ஜீவித்து மேலும் எனக்கு அந்தராத்மாவாய் நின்று அவர்கள் விட்டவன்றும் பிழைக்க வேண்டும் என்று பரிவு எனக்கு என் மீது தோன்றும் என்று நியமித்தவனவன். பருவம் நிரம்பாத சந்திரனுக்கு சாபத்தாலே வந்த க்ஷயரோகத்தை போக்கி தன்னுடைய நிருபாதிக ரட்சகத்துவை நிலைநாட்டினவனை, அப்படி எனக்கு சுவாமியானவனை எப்படி நான் மறக்க முடியும்? இவ்விஷயத்தை மனமே முடியுமானால் நீ சொல்வாயாக என்று மனசை பார்த்து அப்படி கேட்கிறார். அப்புறம் 8வது பாசுரத்தில், கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை வற்றா நீர் வயல் சூழ் வயலாடி அம்மானை பெற்றேன் பெற்றதுவும் பிறவானை பெற்றேனே. கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே, எம்பெருமான் உமக்கு உற்றவனாய் நின்று பண்ணின் உபகாரம்தான் என்னவென்று கேட்க அது நெஞ்சு கேட்கிறது. பகவத் அனுபவத்திற்கு எந்த விதமான விக்னமும் வராமல் உபகரித்தவன் என்று கூறி அதற்கு தன் பக்கம் உள்ளதையும் சொல்றார் ஆழ்வாரிங்க. எம்பெருமானை என்றும் தொழக்கற்று அறிவுடைய ஞானிகள் இதோடு தமக்குள்ள துவக்கினை அறுத்துக் கொள்ளும்படியான கடப்பதற்கு அறியான பெருமை வாய்ந்த சம்சாரமாகிய பெரிய கடலிலே அதில் இருக்கக்கூடியதான பற்று காரணமாக அடியேன் வந்து பலவாறு பிறந்தேன், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று ஞானம் பிறந்ததுக்கு அப்புறம் வற்றாத நீரையுடைய வயல்களால் சூழப்பெற்ற திருவாரியில் எழுந்திருக்கான பிரியபரனான எம்பெருமானை பிரபத்தி செய்து உபாயமாக பெற்றேன். அப்படி அவனை பெற்றபடியால் பெற்றவுடனேயே பேற்றுக்கு தடையாக உள்ள பிறவி மீண்டும் உண்டாகாத தன்மையும் பெற்றேன். இதை விட வேற என்ன வேண்டும்? அப்புறம் 9வது பாசுரத்தில், கண்ணார் கண்ணபுரங்கடிகை கடிகமழும் தண்டார் தாமரை சூழ் தலச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான் மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணாரக் கண்டு கொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கொலோ. கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடி கமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள் சொல்றாங்க. கண்டாரின் கண்களை மாற வைக்காதவாறு அவைகளுக்கு நிறைவை தரக்கூடிய திருக்கண்ணபுரத்திலும் திருக்கடிகையிலும் மணங்கமிகின்ற குளிர்ச்சி நிறைந்த உள்ள தாமரைகளாலே சூழப்பட்ட தலைச்சங்காட்டினுடைய மேற்கு பக்கத்திலும் எழுந்துள்ள இருக்கிறவனும் நித்தியசூரியனுக்கு சந்திரனை போல அனுபாவியனாகவும் உதயகாலத்து ஆதித்தினை போல் பரவுகின்ற பிரதாபத்தை உடையவனாலும் கண்ணாலே அப்படி முகக்கலாம்படியாக உள்ள எம்பெருமானே பூர்ணமாக கண்களால் கண்டு கழிப்பது எந்நாளிலோ ஒரு தேச விஷயத்துக்கு போகணும். இப்படி ஆழ்வாரின் ஈடுபாடும் துறையும் இருந்தபடி கடைசியில் இதை முடிக்கிறார் அந்த பதிகத்தை. செருநீரவேல் வலவன் கலிகன்றி மங்கையர்கோன் கருநீர் முகில் வண்ணன் கண்ணபுரத்தானை இருநீரின் தமிழ் நிசை மாலை கொண்டு தொண்டீர் வருநீர் வையமுய்ய இவை பாடு ஆடிவனே. போர்த்தொழிலே சுபாவாக உடைய வேலாயுதத்தை வலப்பக்கத்தை உடையவராயும் மாற்றாரை வடிய வைக்கும் இயல்பினராயும் உள்ள திருமங்காழ்வார் அண்டினாருடைய தாபத்தை தீர்க்கவல்ல கார்மேக வண்ணனாகிய கண்ணபுரத்தான் விஷயமாக நல்ல விஷய வைலட்சண்யத்தோடு இயல்பாகவே அதிகமான நீர்மையுடையதான மிகவும் இனிமையான தமிழாலே இன்னிசையோடு தொடுக்கப்பட்ட இச்சொல்மாலைகளை கொண்டு கைங்கரிய ருச்சியுடையதான நீங்கள்
சூழ வருகின்ற நீரை உடைய நில உலகம் வாழ்வதற்காக இவற்றை பாடி ஆடி உஜ்ஜீவித்து போக பார்ப்பீர்களே, வருநீர் வையமுய்ய இவை பாடி ஆடுமினே என்று விசேஷமாக இதற்கு பலஸ்துதியாக சொல்லி முடிக்கின்றார். தொடர்ந்து வைக்கலாம். கவிதார்க்கிதம் மாய கல்யாண குணசாலினி சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. மங்களம் கோசலேந்திராய மணி குணாப்தே சக்கரவர்த்திதனூஜாய சார்வபாய மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தே வசுதேவதனூஜாய வாசுதேவாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராய ஞான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்ததா காலே காலே வருஷதவாதவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கஸ்ரீ வர்ததாம். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीषाः. को ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.